குட்டிமா, போறோம் சைக்கிள்ல விளையாடினது. கொஞ்சம் வரியா? உட்காந்து இன்னைக்கு அடுத்த கதை ராமாயணத்துல செகண்ட் பார்ட் சொல்லாமே, கேக்குறியா? வா வா, குட் கேர்ள். வந்து உட்காச்சுக்கோ பார்க்கலாம். ஆ, அந்த ராமர் எல்லாம் பறந்துட்டார் இல்லையாம்மா? கொஞ்சம் அழகா வளர்ந்துன்னு வரா. ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்கெல்லாம் நல்லா குட்டி பசங்களா வளர்ந்துட்டா. அன்னு மாதிரி ஸ்கூல் போற அளவுக்கு வளர்ந்துருக்கா. உடனே அவ அப்பா என்ன பண்றாரு, அவரோட குலகுரு வசிஷ்டர் கிட்ட அழைச்சின்னு போய், வசிஷ்டர் மகாராஜா, என் பசங்களுக்கு நல்ல பாடம்லாம் சொல்லி கொடுங்க. அப்புறம் நிறைய வில் வித்தை, அம்பு வித்தை, குதிரை ஏறுறது எல்லா பாடமும் சொல்லி கொடுங்க. அவ வந்து கெட்டிக்காரளா வரணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா சொல்லி தரேன்ப்பா. உன் பசங்க வந்து நான் தான் சொல்லியிருக்கனே, அவள்லாம் தெய்வீக குழந்தைகள், கத்துனுடுவா அப்படின்னு சொல்லி அவர் சேர்த்துக்கிறாரு. எல்லாம் குருகுலத்துல சமத்தா படிச்சுன்னு வராமா. எல்லாம் தெரியுதுமா அவளுக்கு. சீக்கிரம் கத்துக்கிறா எல்லாத்தையும். குதிரை ஏறுறா, அம்பு விடுறா, சண்டை போடுறா, பாடமெல்லாம் படிக்கிறா, வேதம் படிக்கிறா, சாஸ்திரம் படிக்கிறா, எல்லாம் படிச்சுக்கிறா. பெரியவா கிட்ட எல்லாம் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், எல்லாம் சமத்தா கேட்டுக்கிறாமா குழந்தைங்கோ. அப்புறம் வந்து குருகுலத்துல இருந்து ஆத்துக்கு வராளா. தசரதர் பார்த்துட்டு, ஓ என்னெல்லாம் கத்துண்டீங்கோ அப்படின்னு கேக்குறாரு. இவ எல்லாம் குழந்தைங்கள்லாம் அழகா சொல்லச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாரும் அவ அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா எல்லாம் கேட்டுன்னு இருக்கா. அந்த டைம்ல தான் விஸ்வாமித்ர மகரிஷி அங்க உள்ள வராரு. அவர் வந்த உடனே தசரதர் என்ன பண்றாரு, ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியா, வாங்கோ வாங்கோ, எங்காத்துக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை ஆஷின் போய் சேர்ல உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணி பசங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்றாருமா. குழந்தைங்களும் ஓ பெரிய மகரிஷி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம பாத்துக்கு யாருன்னா பெரியவா வந்தா அவளை வாங்கோ வாங்கோன்னு சொல்லி எல்லாம் உட்கார வச்சு நம்ம அவளுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். குட். அடுத்தது விஸ்வாமித்ரர் வந்து தசரதர் கிட்ட சொல்றாருமா, நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தசரதா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லச்ச, நான் காட்டுல வந்து ஒரு யாகம் பண்றேன்ப்பா. அந்த யாகத்தை வந்து இந்த ராட்சசாலாம் வந்து கெடுத்தா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த யாகத்தை என்னால பண்ணி முடிக்கவே முடியல. அதனால நீ என்ன பண்றேன்னா, உன்னோட பையன் ராமனை என்னோட காட்டுக்கு அனுப்புறியா? வந்து அவனை வச்சுண்டு என்னோட யாகத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் தசரதற்கு ரொம்ப கஷ்டமாயிடுறதுமா. ஏன்னா அது குழந்தை, குட்டி பையன் ராமன். ஐயோ என் பையன் ரொம்ப குட்டியாச்சே, நான் அவனை எப்படி அனுப்புறது, நான் ஒன்னா உங்களோட வரட்டுமா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாரு. அதுக்கு வந்து நோ நோ, எனக்கு ராமரம் தான் நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்லச்ச, நடுவுல வந்து வசிஷ்டர் இருக்காரோ இல்லையா, அவர் டீச்சர், அவர் என்ன சொல்றாரு, தசரதா தைரியமா நீ ராமனையும் லக்ஷ்மணனையுமா அனுப்பிச்சுடு, அவ போய் விஸ்வாமித்திர ஹெல்ப் பண்ணுவா, பயப்படாத அப்படின்னு சொல்றாரா. சரின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு, ராமா லக்ஷ்மணா, நீங்க வந்து இந்த விஸ்வாமித்திர மகரிஷியோட போனோம், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், சமத்தா இருக்கணும், சமத்தா நல்ல பசங்களா அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவா 2 பேரும் போனாளா. போனா அங்க ஒரு பெரிய விஷயம் காத்துன்னு இருக்கு. அந்த கதைய உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ மம்மு சாப்பிட்டுட்டு அம்மாவை படுத்தாத, தாச்சிண்டு தூங்கணும். வெரி குட் கேர்ள். ஓகே அண்ணுக்குட்டிமா, பாய்.